வாங்கி கொடுத்தா அதையே நீ மதித்து நீ பேசுறதை வாங்கிக்காம அதாவது செய்தி கொடுக்க பிரசங்கம் பண்ணும்போது தான் நம்ம ஆண்டவரை நினைக்கணும் கூட சில வார்த்தைகள் முன்னுக்கு படலாம் பேச்சு பட்டிமன்றத்தில் பேச்சு மேடையில் பேச்சு போயின்னு சொல்லி அதனால தான் நான் ஃபஸ்ட் ப்ரேயர் வச்சேன். என்னென்னா ஆண்கள் தூண்கள்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அவங்க தூண்களாக இருக்க காரணமே பெண்கள் தான். என்ன வீட்டில் சமைச்சு வைக்கல எப்படி வேலை ஏரியெல்லாம் தோரணங்கள் இதெல்லாம் கட்ட முடியுங்க. சமைச்சு வைக்கணும், அதை சாப்பிட்டு நல்லா திறகாலமாக வந்து செய்கிறாங்க எல்லா வேலையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டர் வந்து 3 மணி நேரம் இன்றைக்கி கவனிச்சிங்களா, தண்ணியும் குடிக்கல உட்காரவும் இல்லை, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்றுட்டே இருந்தாங்க. அவர் நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு பக்கபலமாக நிற்கிறது எங்கள் அம்மா ஃபாஸ்டர் அம்மா சரிங்களா. அதாவது ஒரு சபையை தாங்கக்கூடியது பெண் அப்படிங்கிறதுல இதையே நம்ம ஒரு காரணமாக சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தெபோரா தலைமைத்துவத்துக்கு எடுத்துக்கிட்டாக இருந்தாங்க, எஸ்ரா தைரியத்துக்கு எடுத்துக்கிட்டாக இருந்தாங்க, தியாகத்துக்கு ரூத், விஸ்வாசத்துக்கு புதிய ஏற்பாட்டின்படி விஸ்வாசத்துக்கு மரியாள் சொல்லலாம், மகதலேனா மரியாள், இயேசுவின் அன்னை மரியாள் அவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி பவுலின் சீசரான பிரிஸ்கெல்லாம் அவங்களாம் இருக்கிறாங்க. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்குறேன், ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். இந்த கதை சொல்லி முடிக்கிறதால நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சபைக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தான், தேவராஜ்யத்துக்கும் பெண்கள் தான் தூணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு மந்திரிகள் ஆலோசனை சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இந்த கதை வந்து உலக பிரமாணமான கதை தான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த மந்திரிகளில் ஒரு மந்திரி மட்டும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்க. அப்போ அந்த ராஜா என்ன இந்த மந்திரிகிட்ட நம்ம எல்லா கேள்வியும் கேட்டாலும் தர்க்கமாக கேள்வி கேட்டால் கூட அது கூட பதில் சொல்லிடுறாரு, இவர் தான் சொல்கிறாரா யோசிச்சு, இல்லைன்னா இவருக்கு பின்னாடி இருந்து யாராச்சும் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்ன கேள்வினா, காலமாட்டிலேருந்து பால் கறந்து கொண்டு வா அப்படின்னு அந்த மந்திரிக்கு ஒரு ஆணை இருக்காரு. நீ ஒரு வாரத்துக்குள்ள அந்த காரியத்தை நீ செய்யணும், செய்யலைன்னா உன் மந்திரி பதவியிலிருந்து துரத்திடுவேன், நாடு கடத்திடுவேன் அப்படின்னு கொஞ்சம் பயன்படுத்துறாரு. உடனே இவரும் ராஜாவோட இது பேச முடியாதுல்ல, உடனே சரிட்டு ஏன்னா இவர் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதை கேன்சல் பண்ணிடுவார். அதனால ராஜாவுக்கு மேலே நம்பிக்கை, எப்படியாச்சும் இதுக்கு ஒரு உதக்கமாக யோசிச்சு ஒரு பதிலை கொண்டு வருவாப்புல அப்படின்னு. சரி, நீ இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. 4-5 நாள் கடந்து போச்சு, சரியா தூக்கம் இல்லை, சாப்பிடலை. நாளைக்கு ஆன்சர் சொல்லணும் ராஜாவுக்கு. முந்தின நாள் இவருக்கு தூக்கமே இல்லை, புரண்டு படுக்கிறாரு. அவரோட மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பாஸ்டர் மாதிரி என்ன பாஸ்டரையே நோட் பண்ணிட்டே இருக்காங்க, கவனிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னங்க ஏன் ஒரு மாதிரி சரியாக தூங்க மாட்டேங்க, நானும் பார்க்குறேன் 4 நாளாக சரியாக சாப்பாடு இல்லை, என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ராஜா அந்த கேள்வி கேட்டதை சொல்கிறாங்க. சரி, இதுக்குத்தானா இவ்வளவு விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னாங்க. சரி, மறுநாள் பார்த்தீங்கன்னா நடுச்சாமத்தில் 3 மணிக்கு எழுந்துச்சு இந்த நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் முட்டையை கட்டி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் எங்கே போய் துவைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜா மாளிகைக்கு நேராக இருந்து பார்த்தா ஒரு குளம் இருக்குமா, அந்த குளத்தில் நின்றுட்டு டப்புன்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு அந்த சத்தம் கேட்குது. 3 நடராத்திரி தானே 3 மணி, என்னடா அது இந்த ராத்திரியில் நம்ம இந்த துவைச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவருடைய காவல்காரரை கூப்பிடுறாரு. போய் என்னன்னு போய் கேளு, இன்னும் இந்த நேரத்துக்கு துவைச்சிட்டு தூங்கோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அவரும் வர்றாரு, வந்து ஏம்மா உனக்கு துவைக்கிறதுக்கு வேறு நேரமே இல்லையா, ராஜாவுக்கு தொந்தரவாக இருக்குதான். இல்லைங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, ஆனால் இப்போ வந்து செஞ்சுட்டா கொஞ்சம் அப்படி இருந்த நேரத்தில் வேலை செஞ்சுருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி பெரிய வேலை இல்லைங்க, என் வீட்டில் என் கணவர் 2வது குழந்தை பிறந்திருக்கு, என் கணவருக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு, அதனால் சில குழந்தைகளை பராமரிக்கிற அந்த வேலைகள்லாம் இருக்கும்ல, அதனால எனக்கு வேலை நிறைய இருக்குதுங்க. ஆனால் இப்போ இருந்தே தொடங்கிட்டேன். என்னது, கணவருக்கு 2வது குழந்தை? ஆமாம், இது கேள்வி வித்தியாசமாக இருக்காளேவா. சரி பாபா, நீங்கள் ராஜாட்ட கூப்பிட்டு போகிறேன், வா நீ இந்த பதில் சொல்லுங்க, நீ சொல்ல கூப்பிட்டு போகிறேன். உடனே ராஜா கேட்குறாரு, அந்த அம்மா அதையும் பதில் சொல்கிறாங்க. என்னது, கணவருக்கு 2வது குழந்தையா? சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, எந்த ஊர்லம்மா இது, எந்த நாட்டிலம்மா இப்படி ஒரு கணவருக்கு ஆணுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஐயா இந்த ஊரில் தான் ஏன் நடக்குது அப்படின்னு. ஆமாய்யா, காலமாட்டில் பால் கறக்கும் போது ஆண்களுக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொன்ன உடனே
அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க அந்த அமைச்சருடைய மனைவியா அப்படின்னு. இப்போ புரியுதா அந்த அமைச்சருடைய புத்திசாலித்தனத்துக்கு யார் காரணம்னு? புரியுதுங்களா? வீட்டில் மட்டும் இல்லை, அந்த பெண்களுக்கு சபையிலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சகரியா மரியா. அருமையான ஒரு கதையின் மூலமா சபைக்கு வாங்க மாற்றுதல். நீங்க என்ன சொல்ல போறீங்க? வழி வீட்டா இருக்கு. அன்பார்ந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் யாவருக்கும் எனது முதற்கண் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, நமக்கு முன்பாக பேசிய சகோதரிகள் பெண்களே அப்படின்ற அவங்க வந்து ஆணித்தனமாக சொன்னாங்க. சகோதரர்களும் கொஞ்சம் பதில் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க, நம்ம வேல்வெளி சிஸ்டர் சொல்லும் போது முதல் பாயிண்ட்ல அழுகும், அந்த டீம் அழுகும். எப்படி சொன்னாங்க? முதல் தூண் நம்ம சர்ச்சையில் யாரும் சொன்னாங்க? பாஸ்டர் சொன்னாங்க. அப்போ அங்கேயே அவுட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒத்துக்கிறேன். ஆண்கள் ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஆண்கள் இங்கே பெண்களை வந்து என்ன செய்கிறாங்க, பெண்கள் வந்து வர்றாங்க, வந்து விட்டு போகிறது யாரு? நடுவில் உங்களை யார் வந்து விட்டா? இறங்கி விட்டா? யாரும் இறங்கி விட்டுது வராமே இல்லையா? வீட்டுக்கார் வராம நீங்க இங்க வந்து பெண்கள் நாங்கள் தான் துன்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்க நீங்க எதில் வந்தீங்க? எதில் வந்தீங்க? அங்கே வந்தீங்க. கூட்டு வராம யாரும் வரமாட்டீங்க. நீங்க இங்க வரணும்னா கூட உங்களுக்கு யார் துணை தேவைப்படுது? ஒரு ஆண்கள் துணை தேவைப்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் பிள்ளைகளை வந்து சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சண்டே கிளாஸா இருக்கட்டும் இல்லை மற்றபடி கிளாஸா இருக்கட்டும், ஓடி போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வரது யாரு? ஓடுவாரு, பாஸ்டர் ஓடுவாரு. ஆனா ஆண்கள் தான் ஓடுறோம். நீங்க நடந்துட்டு இங்க இருக்கிறீங்க, ஆனா அவங்களை பார்த்துக்கிறது யாரு? கண்ணுக்கிறத பார்த்துக்கிறது யாரு? இங்க ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். நமக்கு ஒரு நம்ம ஆட்டுக்குட்டியில நம்ம மேய்ப்பர் யாரு? நம்ம பாஸ்டர் தான் இருக்கிறார். நம்ம ஆண்கள் தான் சூடாவே இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்க பற்றி சொன்னாங்க சிஸ்டர். நான் இது ரொம்ப நாளா சர்ச்சில் கேட்டுட்டே இருக்கு. ஏன் வசனம் வாசிங்கன்னு சொன்னோன்னு பக்கத்துக்கு வாசிக்கிறாங்க, போட்டி நடக்குறாங்க. ஏன் ஒரு நான் எதிர்பார்க்க ஜென்ஸ் பக்கத்துல யாராவது வாசிங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லுவாரான்னு பாருங்க. பாஸ்டர் இனிமேலாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க பாஸ்டர், நானும் வாசிக்கிறேன். நான் பக்கத்து திருப்பங்களே அவன் வாசிக்கிறாங்க, பக்கத்து திருப்பங்களையும் வாசிக்கிறாங்க. போட்டி போடணும் பாஸ்டர். நான் இப்போதான் தத்து தடுமாறி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்க முடியல. அவங்களுக்கு தான் வசனம் சொல்லணும்னு எடுத்து வச்சுக்கிறாங்களே, எப்படின்னா தெரியல. நான் கற்றுக்கிறேன், அதையும் கற்றுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமைச்சு வச்சுட்டு வரதே வந்து பெண்கள் தான் சொன்னீங்க. ஆனால் இங்கே ஆசிரியர் பிரதத்தை கேட்டால் தான் சொன்னீங்க. பிரதர் யார் போன வாரம் நான் சொல்றேன், சமைச்சுட்டு வருவேன். ஹெல்ப் பண்றாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ண. அதுபோல பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க அப்படின்னா இது வேதத்துல இருந்து சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பெண்களை சொல்றாங்க. ஆனா நாங்களும் சொல்லுவோம், யாக்கோபு இருக்கிறாங்க, யோவான் இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆண்கள் வந்து நிறைய நான் சொல்லிக்கிட்டே போவோம். என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்களித்துள்ளார். யார் சொல்லியிருக்காரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையே தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். இங்க பெண்களை பத்தி சொல்லியிருக்காரா? சொல்லலையே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையே தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஜீவ சுவாசத்தை வந்து யாருக்கு முதல் ஊதுனாரு? ஆதாம் தான் ஊதுனாரு. ஆதாம் ஊத போய் தான் அவர் வந்து ஏவாள் வந்து அவர் எல்லா இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆதாம் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல அதாவது சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருந்தார். எந்த ஒரு கட்டுப்பாடு அவருக்கு இல்லை. என்னைக்கு அந்த ஏவாள் வந்தாங்களோ அன்னைக்கு அவருக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துருச்சு. உனக்கு தான்
படைச்சார் கடவுள், எலும்பு விழா எலும்புல இருந்து. ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு வினையாகி போச்சு. பாருங்க, பெண்கள் வந்து ஒரு பலவீன பாடம் தான். இது வந்து நம்ம வந்து பைபிள்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு சேவை செய்யறதுன்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து நீதிமொழிகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவி செய்யறதா தான் சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு ராகேல் கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 30:1 நம்ம நிறையா இது பார்க்கலாம். அதே மாதிரி யோசேப் மரியாள் கதையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப் வந்து ஒரு பெரிய தூணாக தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு கூட நம்ம சபையில் சொல்லப்படும் போது பாருங்க, யோசேப் வந்து மரியாளுக்கு அந்த குழந்தை வந்து ஜெனிச்சதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே யாருக்கும் தெரியாது. அவர் மட்டும் அந்த மரியாளுக்கு அந்த சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ அந்த பிறப்பை நம்ம அறிஞ்சிருக்க முடியாது. அவர் வந்து அந்த கை போயிருந்தா கூட என்ன நிலைமை ஆயிருக்கும். ஸோ அங்கேயே ஒரு பெரிய தூணாக தான் நமக்கு இருந்திருக்காரு. இந்த மாதிரி விசுவாசத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போவோம். அதே போல் இயேசு 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தது யாரை தேர்ந்தெடுத்தார்? தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? ஆண்களை தான் வந்து தேர்ந்தெடுத்தாரு. அதே போல் ஆண்கள் வேலைக்கு போகலன்னா இங்கே பெண்கள் வந்து நான் தான் சபைக்கு தூண்டு இங்கே வந்து போட்டி போட முடியாது. அதே போல் பாருங்க, ஞாயிறு ஆராதனையில ஏன் ஆண்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டேன்றாங்க? காரணம் நினைக்கிறீங்களா? அந்த ஞாயிறு பெண்கள் வந்து இங்கே வந்ததுனால அந்த ஆண்கள் அங்கே 2 மணி நேரம் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க. சபையில ஆண்கள் நாங்கள் இருக்கிற இடமே தெரியாது. பெண்கள் போட்டி தான். பெண்கள் போட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சபைக்கு பெண்கள் ஆண்களை அழைக்கும் விதமாக எப்படி அழைக்கணும்? இப்போ ஒரு கணவர் வந்து வரல, சபைக்கு வரல, பெண்கள் இப்படி அழைச்சிட்டு வரணும். ஏங்க வாங்க, ஒரு நாள் சபைக்கு வாங்க, அப்படி அன்பா கூப்பிட்டு பாருங்க, வருவாங்க. ஒரு சில நேரம் கோவப்படலாம், அடுத்த நாளும் கோவப்படுவாரு, இல்லை அதுக்கடுத்த நாளும் கோவப்படுவாரு. நீங்க கேட்கிற விதமா கேட்கணும். நீங்க வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி என்ன செய்யணும்? அவங்க அழைச்சு பார்க்கணும். நீங்க அழைச்சு பார்க்காமலே என்ன செய்யறீங்க? நீங்க வந்து பேக் எடுத்துட்டு நேரம் வந்துடுறீங்க. வந்தீங்கன்னா ஆராதனை பண்றீங்க செய்வீங்க. ஆனா போனா உங்களுக்கு அங்க என்ன இருக்குது? உங்க கணவருக்காகவும் பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இங்க வந்து வரணும். ஸோ என்ன பண்றீங்க நீங்க? இதையும் வந்து பாருங்க. அடுத்து பாருங்க, தேவதூதர்கள் வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகாவேல், காப்ரியேல், ராபேல், இந்த மாதிரி வந்து நிறைய ஆண்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் தான் வந்து இந்த சபைக்கு தூண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் மேலிருந்து பார்க்கக்கூடிய கட்டடத்தில் எப்பயுமே வந்து கீழே இருக்கக்கூடிய தூண்கள் தான் தெரியும். ஆனால் அடியில் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. அந்த அஸ்திவாரம் தான் நாங்கள் அதான் எங்களுக்கே சொல்லியிருக்கிற நம்பி கடவுளை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். தீர்ப்பு எங்களுக்கு சொல்லுங்க. நன்றி. சபைக்கு பெண்கள் தான் என்றும் ஆண்கள் தான் என்றும் ஒரு வசனம் சொல்லுது. அங்கே இவர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா பேதுரு இயேசு வாழ்ந்த பொழுது இருந்த ஊழியர்கள் எல்லாம் இயேசு சிலுவையில் அடைந்த பின்னாடி வீட்டு மேலே எடுத்துக்கொண்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் காத்திருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் காத்திருந்தார்கள். அவர் காத்திருந்து ஜெபித்த பொழுது 120 பேரை என்ன பண்ணாங்க? காத்திருந்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக காத்திருந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இருந்துதான் பேதுரு எழுந்து பேசும் பொழுது 3000 ரட்சிக்கப்பட்ட